தற்புஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி. பிற்பகல் 2:51 வரை உள்ளது. பின் நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். வியாழன் விடியற்காலை 2:14 வரை உள்ளது. சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சுப ஓரை சுக்கர ஓரை பிற்பகல் 12 1 மணி. புதன் ஓரை காலை 6 7 வரை. குரு ஓரை காலை 9 10 வரை. ராகு காலம் பிற்பகல் 12 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: உத்தரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பது இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பலம், சுக்கிர பலம், குரு பலம், சனி பலம், இந்த கிரகங்களுடைய பலம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை அடைவீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்கள் பாருங்க, ஆபீஸ்ல அவங்களுக்கு பேரு, புகழ், பெருமை எல்லாமே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அவங்க உத்தியோகத்துல கரெக்டா இருப்பாங்க. வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்குங்க. ஏன்னா உங்களுக்கு வியாபாரமும் அமோகமா நடக்கும். சமுதாயத்திலையும் நல்ல பேர் இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, வர்ற வாடிக்கையாளர்கள்லாம் சொல்லுவாங்க, சாருக்கிட்ட கொடுத்தோம்னா எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு உங்களை பெருமையை பத்தி பேசுவாங்க. பெண்களே, நீங்க ஆபீஸுல வேலை செய்றீங்கன்னா உங்களுடைய சகாக்கள் மத்தியில உங்களுடைய பெயர் பரவுங்க. அதாவது இந்த மேடம் எல்லா ஒர்க்கையும் பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க, கரெக்டா டைமுக்கு வருவாங்க, எல்லா வேலைகளும் முடிப்பாங்க அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா எல்லாம் பேசுவாங்க. கணவன் மனைவி உங்களிடம் அன்பு மேலிடுங்க, காதல் மலருங்க, பாசம் பெருகுங்க. மாணவர்களே, உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மேன்மையான நாளா அமையுங்க. நீங்க படிப்புல வெகு சுட்டிங்க. அதனால உங்க ஸ்கூலே உங்களை பாராட்டுங்க. அணிய வேண்டிய நிறம் பச்சை நிறங்க. அதிர்ஷ்ட எண்கள் 5ங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, இன்னைக்கு அமோகமான நாளுங்க. எதை தொட்டதெல்லாம் துலங்குற நாளுங்க. நீ ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரமே, நீங்களும் எல்லா விதத்திலும் மேன்மையா இருப்பீங்க. ஆனா யாராச்சும் பேசும்போது சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துருங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்க அடக்கினீங்கன்னா உங்களை பத்தி பெருமையா எல்லாருமே பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரங்களே, எல்லாரும் உங்களை கண்டா யோசிப்பாங்க, இவங்க இவ்வளவு இதா இருப்பாங்களே, எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உங்க மனசு ரொம்ப இலகிய மனசுங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸிங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாம் மேன்மையா அமையுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. உங்களுக்கு சந்திரபலம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சுக்கிரபலம் கம்மியா இருக்குங்க. சனி பலமும் கம்மியா இருக்குங்க. குரு பலம் பரவாயில்லைங்க. ஆபீஸுக்கு போறவங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நல்லதாங்க இருக்கும். நல்ல பேர் எடுப்பாங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்காரு பாருங்க, சீட்ல இருக்காரு, அவர்கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவர் கொஞ்சம் போட்டியா உங்களை பார்ப்பாரு. அதனால ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுப்பாருங்க. கவலைப்படாதீங்க, நீங்க தாங்க ஜெயிப்பீங்க.
வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடந்துட்டு இருக்குங்க. பக்கத்திலே இன்னொருத்தர் உங்களுக்கு கடை போடுறதுக்கு தயாரா இருக்காருங்க. அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. மற்றபடி நீங்க தாங்க லாபத்தை பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. கடின உழைப்பாளர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். ஆனா பாருங்க, அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் பக்கத்திலேயே போட்டியா வருவாரு. அந்த போட்டியை கண்டு நீங்க பொறாமைப்பட வேண்டாம். நீங்க தான் நீடிச்சு வெற்றி பெறுவீங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க நாளு. ஆபீஸுக்கு போற பெண்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஊழியர்களே சில போட்டிகளா இருப்பாங்க. அதை பத்தி கவலையை விடுங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு மேலுங்கும் பாசம் இருக்குங்க. ஆனா பேச்சுல நிதானம் தேவைங்க. மாணவர்களே, சக மாணவர்கள் உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு படிப்பாங்க. இருந்தாலும் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. கொஞ்சம் கவனமா படியுங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் பச்சை நிறங்க. அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா 6ஆம் எண்ணுங்க. இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்குங்க. போட்டிகள் இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா போட்டி அதிகமா இருக்கும். இருந்தாலும் இவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா இவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. மிருகசீரிஷத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லா விதத்திலும் மேன்மையான பலன் தாங்க அடைவாங்க. யார் எதிர்த்தாலும் இவங்க தாங்க வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவருங்க. மந்திரம் ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமஹ. மிதனராசி என்பர்களே, நீங்கள் அன்பானவருங்க, சாமர்த்தியசாலிகளும் கூடங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் சூப்பரா இருக்குங்க. குரு பலமும் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு சனி மற்றும் மற்ற கிரகங்களுடைய பலம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில தடைகள் வருங்க. உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு உத்தியோகத்துல போயிருக்கும்போது சில பிசகுகள் கவனக்குறைவுகள்னால ஏற்படுங்க. ஆனா கவனமா இருந்தீங்கன்னா எல்லா தவறுகளையும் செய்யாம இருப்பீங்க. மற்றபடி எல்லாம் மேன்மையான நாளா அமையுங்க. வியாபாரிகளே, இன்று நீங்க வியாபாரம் அமோகமா நடக்குங்க. நீங்க பணத்தை எண்ணி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா கொடுங்க. அதனால நட்டம் வராம இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் ஒரு பொருளை நீங்க ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணுங்க. அதனால சில பிசகுகள் வந்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப செலவு வைக்குங்க. பெண்களே, நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணுங்க. ஆபீஸ் செல்லும் பெண்களே, நீங்க சக தோழிகள்கிட்ட பேசும்போது அவங்க குடும்ப விஷயத்தை பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி உங்களிடம் அன்பு மிகும் பாசம் மிகும். ஆனால் மனைவி கணவர் குடும்பத்தாரை பற்றியோ கணவன் மனைவி குடும்பத்தாரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் போதும். மாணவர்கள், இன்று படிப்பில் நிதானம் தேவை. மிகவும் கவனமும் தேவை. கவனத்துடன் படித்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறுவீர்கள். அணிய வேண்டிய நிறம் இன்னைக்கு இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5. மிருகசீர நட்சத்திரங்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மேன்மையுறும் நாளாக அமையுங்க. நீங்க வெற்றி அடைவீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. திருவாதிரை நட்சத்திரங்களே, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பேச்சுல நிதானம் தேவைங்க. அதுதாங்க முக்கியங்க. புனர்பூச நட்சத்திரங்களை இன்னைக்கு மேன்மையா இருக்குங்க. நீங்க தாங்க எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுவீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. கடகராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், குடும்ப பாசம் உள்ளவங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பலம் கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் அருமையா இருக்குங்க. குரு பலம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆனா சனி பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஏமாற்றம் மிஞ்சுங்க. அதாவது நீங்க பண வரவு எதிர்பார்த்திருந்தா ஏமாற்றம் மிஞ்சுங்க. உத்தியோகஸ்தர்களே, நீங்க லோன் போட்டிருப்பீங்க. அந்த லோன் வர்றதுக்கு தாமதம் ஆகுங்க. அதுவும் ஒரு வகையில ஏமாற்றம் தாங்க. வியாபாரிகளே, நீங்க எங்கேயாச்சும் பெரிய இடத்துல இருந்து
ஒரு பெரிய பணம் வரும் சொல்லி எதிர்பார்த்திருப்பீங்க. நீங்க குடுத்த பணம் வரும் கூட எதிர்பார்த்திருப்பீங்க. அது வேற தாமதமாகுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க தண்டல் கேட்டிருந்தீங்கன்னா, அந்த தண்டல்காரரு இன்னும் 2 நாள் கழிச்சு குடுக்குறேன்னு சொல்லுவாருங்க. பெண்களே, அக்கம் பக்கத்து பெண்களுக்கு ஏதாவது கைமாத்து குடுத்தாங்கன்னா, அவங்க திருப்பி கேட்பாங்க. நீங்க யார்ட்டயும் கைமாத்து வாங்காம இருக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. ஆஃபீஸ் போற பெண்கள் நிதானமா இருங்க. உங்க சக ஊழியர்கள் பணம் கேட்டா, நீங்க இல்லன்னு சொல்லிடுங்க. கணவன் மனைவி கிட்ட அன்பு கூடும், பாசம் கூடும், கனிவு கூடும். மாணவர்களே, உங்களுக்கு நல்ல படிப்பு வருங்க. ஆனா சட்டுன்னு ஞாபக சக்தி குறைவு ஏற்படுங்க. நீங்க கவனமா படிங்க, மேன்மை அடைவீங்க. இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5. புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. எல்லா விதத்திலயும் மேன்மை இருக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்களே, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் தட் தட்டுப்பாடு ஏற்படுங்க. ஆயில்ய நட்சத்திரங்களே, எல்லா விதத்திலயும் மேன்மை இருக்குங்க. ஆனா நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வராதுங்க. ஒரு நாள் கழிச்சு தாங்க வரும். வணங்க வேண்டிய தெய்வம் இன்னைக்கு கால பைரவர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமஹ. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். இன்று சந்திர பலம் அருமையாக உள்ளது. சுக்கிர பலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி பலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு பலம் சுமாராக உள்ளது. இன்று உங்களுக்கு பணவரவு அதிகமாக உண்டு. உத்தியோகம் பார்ப்பவர்களே, நீங்கள் லோன் போட்டிருந்தால் லோன் கிடைக்கும். வியாபாரிகளே, நீங்கள் எதிர்பார்த்ததிலிருந்து இன்று தனவரவு உண்டு. வியாபாரம் அமோகமாக நடக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளாகும். பணவரவு உண்டு. பெண்களே, நீங்கள் எல்லா விதத்திலும் மேன்மை அடைவீர்கள். உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை பாராட்டு பெறுவார்கள். கணவன் மனைவியிடையே அன்பு கூடும், காதல் மலரும். மாணவர்களே, படிப்பில் நீங்கள் படுசுட்டியாக இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் மேன்மையாக உண்டாகும். இன்று நீங்கள் அணிய வேண்டிய நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாக இருப்பார்கள். தான் நினைத்த காரியத்தை முடித்து விடுவார்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று யோகமான நாள். இன்று திரவிய லாபம் சேரும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் தான் நினைத்த காரியத்தை முடித்து விடுவார்கள். ஆனால் பேச்சில் நிதானம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமஹ. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள். இன்று உங்களுக்கு சந்திர பலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி பலம் சூப்பரா இருக்கு சார். குரு பலம் அமோகமா இருக்கு சார். சுக்கிர பலம் சற்று சுமாரா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எல்லா விதத்திலும் மேன்மையா இருந்தாலும் சில பொருள் விரயம் ஏற்படுங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களே, நீங்கள் ஆபீஸ்ல கச்சிதமாக பேசுங்க. வேலையை சீக்கிரமா முடியுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனா கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை, கவனம் தேவை. கடின உழைப்பாளிகளே, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்று கிடைக்குங்க. ஆனா வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பெண்களே, அக்கம் பக்கத்து பெண்களுடன் பேசும்போது கவனமா பேசுங்க. ஆபீஸ் செல்லும் பெண்களே, நீங்கள் உங்கள் சக தோழியிடம் பேசும்போது ஆபீஸில் நடக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். கணவன் மனைவியிட அன்பு கூடும், காதல் மலரும், பாசம் கூடும். மாணவர்களே, இன்று படிப்பில் படுசுட்டியாக இருப்பீங்க. ஆனா சக மாணவர்கள் உங்களை கேலி பண்ணும்போது அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5. கன்னிராசி அன்பர்கள், உத்தர நட்சத்திரம் இன்று ரொம்ப நன்றா இருக்குங்க. சூப்பரான நாளுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. ஆனா பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க. அர்த்த நட்சத்திரம் சுமாரா இருக்குங்க. ஏதோ கவலை வருங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரம் எல்லா விதத்திலையும் சூப்பரா இருக்குங்க. ஆனால் பணங்கள் எண்ணி கொடுக்கும் பொழுது கவனம் தேவைங்க. ஒரு சில கவலைகள் இருக்குங்க. நீங்க இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் துர்கை. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் ஹ்ரீம் துர்காய நமக.
துளாராசி அன்பர்களே, நீங்க நியாயமானவங்க. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான நாளுங்க. சந்திரபலம் ரொம்ப சூப்பருங்க. சுக்கிரபலம் அருமையா இருக்குங்க. ஆனா குருபலம் கம்மியா இருக்குங்க. சனி பலம் கம்மியா இருக்குங்க. சூரிய பலம் மிக அருமையா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்கள இன்னைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எந்த கவலையும் வேண்டாங்க. இருந்தாலும் நீங்க பேசும்போது நிதானம் தேவைங்க. கடின உழைப்பாளிகளே உங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குங்க. ஆனா யாரு விஷயத்திலையும் தலையிடாம இருங்க. பெண்களே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. ஆபீஸ் போற பெண்கள் இன்னைக்கு அமோகமா இருப்பாங்க. ஆனா மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாங்கன்னா நல்லது. கணவன் மனைவி இதுக்குள்ள பாசம் அதிகமாகுங்க. நேசமும் கூடுங்க. காதல் மலருங்க. ஆனா மற்றவங்க குடும்ப விஷயத்த பேசாம இருப்பது நல்லது. மாணவர்கள் இந்த படிப்பில் படுசுட்டியாக இருப்பாங்க. மற்ற மாணவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அணிய வேண்டிய நிறம் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6. சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான நாளுங்க. வருமானங்கள் வருங்க. கோபத்தை தவிர்த்துருங்க. சுவாதி நட்சத்திரம் பொறுமை தேவைங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. விசாக நட்சத்திரம் நீங்க விவேகமானவங்க. யார் விஷயத்திலும் தலையிட மாட்டீங்க. பணவரவு தனவரவும் உண்டுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போடுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். விருச்சிகராசி அன்பர்களே நீங்க கெட்டிக்காரத்தனமா பேசுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திரபலம் கம்மியா இருக்குங்க. சுக்கிரபலமும் கம்மியா இருக்குங்க. சனி பலமும் சுமாரா இருக்குங்க. குரு பலம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு பந்துக்கள் கூட்டம் வந்து சேருங்க. அதனால உங்க குடும்பத்துல ஒரு சில பொருள் விரயம் ஆகுங்க. ஆபீஸ் போறவங்களே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. உங்க குடும்பத்தார்கிட்ட அன்பா பழகுவீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு உறவினர்களுடைய வருகை மிகும். அதனால் செலவுகள் இருக்கும். வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்கும். இன்னைக்கு போட்டியாளர்களால் உங்களுக்கு ஒரு சில தன விரயம் ஏற்படும். கவனம் தேவை. கடின உழைப்பாளர்களே உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்துல சில செலவினங்களும் இருக்கும். கவனமா ஈடுபடுங்க. பெண்களே நீங்க அக்கம் பக்கத்தார்கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. இன்னைக்கு வீண் விரயத்தை தவிர்த்துருங்க. ஆபீஸுக்கு செல்ற பெண்கள் தேவையான பொருட்களை மட்டும் ஷாப்பிங் பண்ணுங்க. மற்ற பொருட்களை தவிர்த்துடுங்க. கணவன் மனைவியிடம் அன்பு மேலிடும். ஷாப்பிங் செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். மாணவர்களே இன்னைக்கு யோகமான நாளுங்க. ஆனா எல்லாம் எனக்கு தெரியும்னு மற்றவங்கிட்ட நீங்க பேசாதீங்க. அணிய வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9. விசாக நட்சத்திரக்காரங்க விவேகமா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஏற்றமான நாளா இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபம் ஏற்படுங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. உங்களுக்கும் விருந்தினர்களால சில விரயங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்க எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்கும். உறவினர்கள் வரும். இவங்க அளவுக்கு மீறி செலவு செய்வாங்க. அதுக்கு பட்ஜெட் போட்டு செலவு செய்யணுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பர். சொல்ல வேண்டிய மந்திரம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. தனுசு ராசி அன்பர்களே நீங்க குலப்பெருமையை பேசிக்கீங்க. மற்றபடி பக்தி மார்க்கத்துல திளைப்பீங்க. இன்னைக்கு சந்திரபலம் அமோகமா இருக்கு. உங்களுக்கு சனி பலம் சூப்பரா இருக்குங்க. குரு பலம் கம்மியா இருக்குங்க. சுக்கிர பலம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. ஆபீஸ் செல்றவங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. சில பேர் ப்ரமோஷன் எதிர்பார்த்திருந்தா ப்ரமோஷன் கிடைக்குங்க. வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்குங்க. பண வரவு தனவரவு உண்டுங்க. இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஏதுவும் அமையுங்க. கடின உழைப்பாளிகளே இன்னைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா பெருகுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து லோன் கிடைக்குங்க. பெண்களே உங்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆபீஸ் போற பெண்களுக்கு இன்னைக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள நிறைய சந்தோஷங்கள் கூடும்.
அதனால மனமகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களே, இன்னைக்கு நீங்க படிப்புல மிகவும் சுட்டியா இருப்பீங்க. அதனால உங்க ஆசிரியர் உங்களை பாராட்டு பண்ணுவாரு. அணியக்கூடிய நிறம் மஞ்சள் நிறமாகும். இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3வது எண்ணாங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களே, இன்னைக்கு அருமையான நாளுங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லைங்க. அந்த அளவுக்கு தனவரவு பணவரவு உண்டுங்க. போராட நட்சத்திரங்களே, உங்களுக்கு பேச்சுல கவனம் தேவைங்க. எந்த செயல் செஞ்சாலும் கவனமா செய்யுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. திரவிய லாபம் உண்டுங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய கோயில் குருவாயூரப்பன் கோயில், ஷிரடி சாய்பாபா கோயில், சித்தர்கள் ஆலயம், தட்சிணாமூர்த்தி ஆலயம். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் குருவாயூரப்பா நமோ நமக. ஓம் ஸ்ரீம் குருவாயூரப்பா நமோ நமக. மகர ராசி அன்பர்களே, நீங்க எடுத்த காரியத்தை முடிப்பவர்களுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள் அமோகமா இருக்குங்க. சந்திரபலம் சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரபலமும் மேன்மையா இருக்குங்க. சனி பலம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. குரு பலம் எல்லா விதத்திலையும் அருமையா இருக்குங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. உங்களுக்கு ஆபீஸ் செல்பவர்களுக்கு இன்னைக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சில பேருக்கு ப்ரொமோஷனல் லிஸ்ட்ல அவங்க பேர் கூட இருக்கலாங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. நீங்க புதுசா ஒரு தொழில் ஏற்படுத்தி நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வருங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க நல்லா உழைப்பீங்க. நீங்க நினைச்ச இடத்துல, கேட்ட இடத்துல இன்னைக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வழிவகைகள் உண்டுங்க. பெண்களே, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா அமையுங்க. உங்க உறவினர்கள் வருவாருங்க. ஏற்றமான நாளா இருக்குங்க. ஆபீஸ் போற பெண்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல செல்வாக்கு கூடுங்க. அவங்களுக்கும் இன்கிரிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் கூடுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல நிறைய மார்க் வாங்குவாங்க. சில மாணவர்கள் உன்னத நிலையை அடைவாருங்க. அணிய வேண்டிய நிறம் வெளிர் நீலம்ங்க. உங்களுக்கு ராசியான எண் 6ங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மிகவும் மேன்மையா இருக்குங்க. இன்னைக்கு பணவரவு தனவரவு எல்லா விதத்திலையும் உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொட்ட காரியம் தொடங்குங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்குங்க. இன்னைக்கு பணவரவு அதிகமா உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு மேன்மை உண்டுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பொன்னான நாளா அமையுங்க. மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் தெய்வங்க. ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலையும் மேன்மை உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, அமைதியாக எல்லா காரியத்திலும் முடிப்பதில் நீங்கள் தான் வல்லவர்கள். இன்று உங்களுக்கு சில காரிய தாமதம் ஆகுங்க. அவ்வளவுதாங்க. மற்றபடி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஓகே தாங்க. சந்திர பகவான் கொஞ்சம் பலம் குறைவா சஞ்சாரம் பண்றாருங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் அமோகமா இருக்குங்க. அதனால பணவரவு தனவரவு வருங்க. ஆனா சனி பகவான் 2ல சஞ்சாரம் பண்றதுனால பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைங்க. குரு பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஆபீஸுக்கு போறவங்களே, இன்னைக்கு உங்க அதிகாரிகிட்ட பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துடுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. பணவரவு தனவரவு எல்லாம் கூடுங்க. ஆனால் நீங்க யாரிடையும் கோபப்படாம இருங்க. அது ஒண்ணு போதுங்க, உங்களை உயர்த்திருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருமானம் உண்டுங்க. உங்களை தேடி நிறைய ஆர்டர்ஸ் வருங்க. ஆனா உங்ககிட்ட வர்றவங்க ஏதாச்சும் பேசுனாங்கன்னா அமைதியா கேட்டுங்க. பெண்களே, நீங்கள் அக்கம் பக்கத்துல பேசுறவங்க கிட்ட எச்சரிக்கையா பழகணும். கணவன் மனைவி உங்களுக்குள்ள பேச்சுல கவனம் தேவை, நிதானம் தேவை. பாசம் கூடும், அன்பு கூடும். மாணவர்களே, இன்று உங்களுக்கு படிப்பு மேலோங்கும். ஆனா சக மாணவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதத்தை இடம்பெற வேண்டாம். அணிய வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. அவிட்ட நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மைங்க. பணவரவு தனவரவு உண்டுங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுமாரான நாளுங்க. நீங்க பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமும் தேவைங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைதியா இருப்பாங்க. அவங்க நிச்சயமா எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றுவாங்க. கும்பராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்,
மற்றும் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக. மீனராசி அன்பர்களே, நீங்க சாமர்த்தியசாலிங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திரபலம் அவ்வளவு நல்லா இல்லைங்க. ஆனா உங்களுக்கு சுக்கிரபலம் சூப்பரா இருக்குங்க. பண வரவு தன வரவு உண்டுங்க. ஆனா சனி பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. குருபலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸுக்கு போறவங்களே, இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து போக வேண்டாம். பேச்சுல கவனம் தேவை. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அக்கம் பக்கத்துல யாராச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையில நீங்க பஞ்சாயத்து போகாதீங்க. யாருடைய விஷயங்களையும் தலையிடாதீங்க. யாரை பத்தியும் பேசாதீங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருமானம் அதிகமா தான் வருங்க. இருந்தாலும் உங்ககிட்ட யாராச்சும் வாக்குவாதத்துக்கு வந்தா அந்த இடத்த விட்டு மௌனமா அகன்றுடுங்க. பெண்களே, வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. அக்கம் பக்கத்திற்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் பஞ்சாயத்து போகாதீங்க. ஆபீஸ் போற பெண்கள், உங்க ஆபீஸ்ல நீங்க சகஜமா பழகுவீங்க. இருந்தாலும் உங்க பேச்சுல நிதானம் தேவை. யாருடைய விஷயத்திலும் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது ரொம்ப நிதானம் தேவை. பேச்சினுடைய அளவை குறைச்சிங்க. பாசமும் நேசமும் கூடும். மாணவர்களே, படிப்பில் கவனம் தேவை. இன்னைக்கு சக மாணவர்களுடன் கலாட்டாவில் இறங்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. அணிய வேண்டிய நிறம் மஞ்சள் நிறங்க. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 3ங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் மேன்மையா இருப்பீங்க. உங்களுக்கு பண வரவு தனவரவு உண்டுங்க. ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்குங்க. வண்டி வாகனத்துல போகும்போது எச்சரிக்கை தேவை. பேசும்போது எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை. எல்லா விஷயத்திலும் கவனம் தேவைங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கும் வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. பேசும்போது கவனம் தேவை. மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கணுங்க. மீனராசிக்காரர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் அம்பாள் ஆலயம். அம்பாள் ஆலயத்துக்கு போங்க. அம்பாளை வழிபடுங்க. அதே சமயம் நீங்க ஷிரடி சாய்பாபா ஆலயத்துக்கு செல்லுங்க. உங்களுக்கு மேன்மை உண்டாங்க. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் சொல்லுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம் மற்றும் துர்க்கை அம்மன் ஆலயம். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஹ்ரீம் துர்கா தேவி நமோ நமக. நன்றி, வணக்கம்.